அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான எனது செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவே தேவன். இதற்கு குறைந்தபட்சம் 7 காரணங்களை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். முதலாவதாக, கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்துவின் நெருக்கடியான சூழ்நிலையில் பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதர வெட்டினான் என்று லூக்கா 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த தேவனாகிய இயேசு அவனுடைய காதை தொட்டு சொஸ்தப்படுத்தி பூலோகத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் அவரால் குணப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தார். இரண்டாவதாக, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று மாற்கு 1வது அதிகாரம் 12-13வது வசனத்தில் நாம் காண்கிறோம். ஏலோகிம் தேவனாகிய அவர் மிருகங்களையும் தம் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க முடிந்தது என்பதை நாம் இதில் காணலாம். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இதை நாம் மாற்கு 4வது அதிகாரம் 41வது வசனத்தில் படிக்கிறோம். அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருந்தது மட்டுமல்லாமல் லாசருவை போன்ற அநேகரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார். ஜீவ தேவனாகிய அவரே ஜீவனின் துவக்கமும் அதன் பரிபூரணமுமாவார். இந்த பரிபூரண வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கும் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையாகும். இதை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அவருடைய சீஷர்கள் நள்ளிரவில் தண்டு வலித்து படகை ஓட்டுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்த போது புவியீர்ப்பு விசையின் விதிக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் கடலின் மேல் நடந்தார். இதை யோவான் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது பார்க்கலாம். நிலம், நீர், காற்றிலுள்ள அனைத்தின் மீதும் அவர் ஆளுகை செலுத்தினார். 6வதாக, இயற்கை சார்ந்த அனைத்தின் மீதும் அவர் கட்டளையிட்ட யாவும் நிறைவேறின. உதாரணமாக, அத்தி மரத்திடம் பேசிய வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ளலாம். மாற்கு 11வது அதிகாரம் 20-21வது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். 7வதாக, அசுத்த ஆவிகள் அவரை கண்டபோது அவர் இன்னார் என்று அறிந்து அவர் தேவனுடைய பரிசுத்தர் என்பதை புரிந்து கொண்டன. இதை நாம் மாற்கு 1வது அதிகாரம் 21 24 வரை படித்தால் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை, இந்த மெய்யான தேவனை நாம் பற்றி கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை ஒருமித்து சுதந்தரிப்போம்.